வயலில் பறவைகளின் சமையல். துணிக்குருவி, சிச்சு காக்கா, சோட்டு கிளி 3 பேருமே வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஆலமரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எப்பவும் பேசுற மாதிரி அவங்க வீட்டுல செஞ்ச வேலை, பசங்களோட குறும்புத்தனம் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் எப்பவும் போலவே சமைக்கிறது ரொம்ப கோவமா இருந்துச்சு. தினமும் அதே 4 செவத்துக்குள்ள இருந்து சமைக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல? ஆமா டோனி, என் நிலைமையும் அதுதான். தினமும் என் புள்ள சின்னவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா செய்யணும். அது செய்யறதுக்கே என் நேரம் எல்லாமே போயிடுது. ஆமா, சில நேரத்துல இந்த சமையலறையை விட்டு எங்கேயாவது நிம்மதியா வேற எங்கேயாச்சும் போலாமான்னு தோணிக்கிட்டு இருக்கு. அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற சந்தைக்கு போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருந்த மகிக்கழுகு அவங்க எல்லாரையும் பார்த்து வந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறீங்க போல. நான் சந்தைக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்துட்டு வந்தேன். அந்த சந்தையில நிறைய பறவைங்க வெளியிலேயே அடுப்பு வச்சு சாப்பாடு செஞ்சு அதை வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பேரு ஏதோ அவுட்டோர் குக்கிங். ஆமா, எல்லாரும் விரும்பி அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு அந்த பறவைங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அட, இது ரொம்ப நல்லா இருக்கே! வெளியே அடுப்புல சமைக்கிறாங்களா? இது கேக்குறதுக்கு உண்மையே ரொம்ப நல்லா இருக்கு. நாமளும் நம்ம வயல்ல அங்கேயே சமைச்சு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டா உண்மையிலேயே ரொம்ப நல்லாதான் இருக்கும் போலியே. இது நல்ல யோசனை. நாமளும் நம்மளுடைய வயல்ல இதே மாதிரி ஒரு நாள் சமையல் பண்ணலாமா? பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்த புச்சி, பன்னு, சின்ன காதுல விழுந்துச்சு. வயல்ல சமையல் அப்படிங்கிற பேச்சு கேட்டதும் அவங்க விளையாடுறத நிப்பாட்டிட்டு உடனே அவங்க அம்மாங்க பக்கத்துல வேகமா ஓடி வந்தாங்க. அம்மா, உண்மையிலேயே நாம வயல்ல சமையல் செய்ய போறோமா? அப்போ அடுப்பு நான் பத்த வைக்கிறேன். நான் வயல்ல இருந்து கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்து கொடுக்கறேன். நாம அங்கேயே கத்திரிக்காய போட்டு சமையல் செஞ்சு சாப்பிடலாம். நான் போய் கரும்பு பறிச்சுட்டு வந்து கொடுக்கறேன். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நாம எல்லாரும் உட்காந்து கரும்பு ஜூஸ் சாப்பிடலாம். சின்னவங்களோட உற்சாகத்தை பார்த்து பெரியவங்களுக்கும் உற்சாகம் அதிகமாச்சு. யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை இன்னும் நாம நல்லபடியா பண்ணணும். அப்படின்னா நடுவுல சமைக்கிற போட்டி ஒண்ணு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். சமையல் போட்டியா அப்படின்னு எல்லாரும் ஒன்னா கேட்டாங்க. ஆமா, நாம எல்லாரும் தனித்தனி குழுவா பிரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழுவிலையும் அம்மா, பிள்ளைங்க 2 பேரும் இருப்பாங்க. எல்லாரும் சமையல் பண்ணலாம். யார் சமைச்சது நல்லா இருக்கோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. இந்த யோசனை எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எல்லாரும் குழு குழுவா மாறிட்டாங்க. குழு துணிக்குருவி, புஜ்ஜி குருவி, சாம்பிரதாயமான சுவை. 2வது குழு சிச்சு காக்கா, சின்ன காக்கா. 3வது குழு சோட்டு கிளி, பன்னு கிளி. இவங்க செய்ய வேண்டியது இனிப்பு. அந்த போட்டிக்கு ஜட்ஜஸா யார் இருக்கிறது அப்படின்னு பேச்சு வந்துச்சு. போட்டிக்கு நடுவரா இருக்க போறது மகிக்கழுகும் லூசிபுறாவும் தான். மகிக்கழுகுக்கு இந்த காலத்து சாப்பாடு சுவை தெரியும். லூசிபுறாவுக்கு நம்ம கிராமத்து சாப்பாடு சுவை தெரியும். அவங்க ஜட்ஜஸா இருந்தா நல்லா இருக்கும். அதை கேட்டு அவங்க 2 பேருமே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப லூசிபுறா சிரிச்சுக்கிட்டே, சரி சரி, இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சுவை நல்லா இல்லைன்னா நேரா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. நானும் தான். சாப்பாடு சுவையா இருந்தா மட்டும் பத்தாது, அதை நீங்க எங்களுக்கு எப்படி கொடுக்குறீங்கன்றத வச்சு மார்க் போடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு கம்பீரமா. போட்டிக்கு எல்லாரும் தயாரானாங்க. நாளைக்கு காலையிலேயே ஒன்னா எல்லாரும் வயல்கிட்ட சந்திக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி யாருமே யார் வீட்டுலயும் தூங்கவே இல்ல. அடுத்த நாள் நடக்க போற போட்டிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணியோட வீட்டுல, அம்மா நாளைக்கு என்ன சமைக்க போறோம்? போட்டியில எப்படியாவது நாம தான் ஜெயிக்கணும். பயப்படாத புஜ்ஜி, நம்ம வயல்ல விளைஞ்சிருக்கிற சோளத்தை எடுத்து நாம சோள ரொட்டிய தயார் பண்ணலாம். அப்புறம் கத்திரிக்காய பறிச்சு கத்திரிக்காய் தொக்கும் செய்யலாம். அது நம்ம கிராமத்து சாப்பாடு இல்லையா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, அந்த மனம் வந்தாலே போதும், பாதி பேரு போட்டியில தோத்த மாதிரி தான். சிச்சு காக்காவோட வீட்டுல சின்ன காக்கா, அம்மா நாம ஏதாவது காரசாரமா பண்ணணும். துணியத்தை நல்லா சமைப்பாங்க. நாம காரசாரமா ஏதாவது பண்ணி தான் தோக்கடிக்க முடியும். சரிடா, அப்படின்னா நாளைக்கு நாம பச்சை மிளகாவை வச்சு பச்சை மிளகா சால்னா பண்ணிடலாம். அப்புறம் அதுக்கு நாம கெவுரு களியே செஞ்சிடலாம். நல்ல காரசாரமா இருக்கும். யாரு சாப்பிட்டாலும் அவங்க காதுல புகை வரும். ஐடியா சூப்பரா இருக்குமா? கேக்கும் போதே வாயில எச்சில் ஊறுது. இந்த பக்கம் சோட்டு கிளியோட வீட்டுல, அம்மா நாம எப்படி காரசாரமா செய்ய போறதில்ல. நாம செய்ய போறதே இனிப்பு தானே. எல்லாருமே காரசாரமா சாப்பிட்டு நாம செஞ்ச இனிப்பை சாப்பிட்றதுக்கு வேக வேகமா ஓடி வரணும்.
சரிடா பண்ணு, அப்படின்னா நாம அதிரசம் செய்யலாம். வயல்ல நல்லா எண்ணெயை காய வச்சு அதுல சுட சுட அதிரசம் சுடும்போது அந்த வாசத்துக்கே எல்லாரும் நம்மள தேடி ஓடி வந்துருவாங்க. சரிம்மா, அப்ப நாளைக்கு அதிரசம் செய்யும் போது நானும் உனக்கு நிறைய உதவியே செய்யறேம்மா. அப்படி 3 டீமும் என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு ஐடியா வச்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாருமே திட்டம் போட்டபடி வயலுக்கு போனாங்க. போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. லூசி புறா எல்லாருடைய உதவியாலையும் 3 பேருமே சமைக்கிறதுக்கு வயல்ல 3 கல்ல வச்சு அடுப்ப தயார் பண்ணா. பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா விறகு வரட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுப்பு கிட்ட வச்சாங்க. போட்டியும் தொடங்குச்சு. எல்லாருமே அவங்கவுங்களுக்காக ஒதுக்குன அடுப்பு கிட்ட சமையல் வேலைய ஆரம்பிச்சாங்க. புஜி, நீ நம்ம கத்திரிக்காய் தோட்டத்துல இருந்து நல்லா இலசா இருக்கிற பிஞ்சு கத்திரிக்காய் பறிச்சுட்டு வா. முத்தல் வேண்டாம், அது நல்லா இருக்காது. சரிம்மா, இப்பவே போய் கொண்டு வரேன் அப்படின்னு புஜி கத்திரிக்காய் தோட்டத்துக்கு போனா. டேய் சின்னோ, போய் பச்சை மிளகா பறிச்சுட்டு வா. பாத்து, பச்சை மிளகா காரமா இருக்கும், கையில ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் கண்ணுல வச்சுக்காது, சரியா? எனக்கு அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுமா, நான் ரொம்ப பலசாலி அப்படின்னு மிளகாவை பிடிச்சி கண்ணுல வச்சுக்கிட்ட உடனேயே ஐயோ எரியுது அம்மம்மோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான். பனு, அந்த வெள்ளத்தை நல்ல புடியா உடைச்சிரு. பெருசு பெருசா இருந்தா பாகு காய்ச்ச கஷ்டமா இருக்கும். சரிம்மா அப்படின்னு அந்த வெள்ளத்தை இடிக்கும் போது ஒரு பீஸை எடுத்து வாயில போட்டு, அம்மா வெள்ளம் இனிப்பா இருக்கே அப்படின்னு அப்பாவித்தனமா கேட்டான். அப்படி எல்லாருமே சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க கிண்டல் பண்றத மட்டும் விடவே இல்ல. சிச்சு காக்கா துணி கிட்ட, என்ன துணி, இன்னும் கத்திரிக்காய் தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறியா? நாங்கெல்லாம் குழம்பு கொட்டி அடுப்புல வச்சிட்டோம். பொறுமையா சமையல் பண்ணணும் சிச்சு, அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். உன்ன மாதிரி அவசர அவசரமா காரத்தை கொட்டியெல்லாம் சமைக்க முடியாது. நீங்க 2 பேரும் நிப்பாட்டுறீங்களா? ஏன் அதிரசம் வாசத்துக்கு எல்லாரும் இங்க ஓடி வர போறீங்க அப்படின்னு சொன்னா சோட்டோ. அந்த போட்டிக்கு நடுவரா இருந்த மஹி லூசி அடிக்கடி வந்து அவங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. வாவ் டோனி, நீ ரொம்ப நல்லா சுத்தமா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க. பிரசன்டேஷனை மட்டும் மறந்துடாத. சிச்சோ, உன் குழம்பு ரொம்ப காரமா இருக்கு போல. காட்டு ஊருடி பருவுது. கொஞ்சம் காரத்தை குறைச்சிக்கோ, அப்ப நல்லா இருக்கும். லூசி, நான் சமைக்கிற சாப்பாடு எப்பவுமே காரசாரமா இருக்கும். காரம் குறைஞ்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தா சிச்சோ. கொஞ்ச நேரத்துல சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சுது. பல விதமான மனங்களோட அந்த இடமே நிறைஞ்சு போச்சு. இப்போ முடிவு சொல்ல வேண்டிய நேரம். 3 குழுவும் அவங்க சமைச்சது எல்லாத்தையுமே வாழை இலையில பரிமாறி ஜட்ஜஸ் முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்க. முதல்ல துணியோட டீம் தயார் பண்ண சோள ரொட்டியையும் கத்திரிக்காய் குழம்பையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. துணி, இந்த ரொட்டி நல்லா சாஃப்டா இருக்கு. அதுல இந்த கத்திரிக்காய் குழம்பு அப்படியே எங்க அம்மா செய்யற மாதிரியே இருக்கு. கிராமத்து சமையல் சூப்பர். ஆமா, குழம்புல மசாலா நல்லாவே வெந்திருக்கு. கொஞ்சம் கூட பச்சை வாசமே வரல. நிதானமா சமைச்சு கொடுத்துருக்கு டோனி. அடுத்தது சிச்சு காக்காவோட டீம் சமையல். கேவரு களியும் பச்சை மிளகா தொக்கும். மகிக்கழகு அதை சாப்பிட்டு பார்த்து, ஐயோ காரம் காரம், என் நாக்கு வெந்து போச்சு அப்படின்னு குடிக்க தண்ணி தேடிச்சு. காரம் அதிகமா இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. கேவரு களிக்கு இந்த குழம்பு நல்ல காம்பினேஷன் தான். சூப்பரா பண்ணிருக்கு சிச்சு. கடைசியில சோட்டு கிளியோட குழு பண்ண சுட சுட அதிரசம். லூசிபுரா அந்த அதிரசத்தை சாப்பிட்டு பார்த்து, ரொம்ப நல்லா இருக்கு. பாகு சரியான பதத்துல வந்திருக்கு போல. அதனாலதான் அதிரசமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாவ், இது வாயில போட்ட உடனே அப்படி கரைஞ்சி உள்ள போகுது. ஸ்வீட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்படி ஜட்ஜஸ்ங்க 3 பேரோட சாப்பாடும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தீர்ப்பு சொல்ல தயாரானாங்க. 3 குழுவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த 3 குழுவும் ரொம்ப அருமையா சமையல் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொன்னும் ஒருத்தங்களை மிஞ்சுற மாதிரி தான் இருக்கு. ஆமா, துணியோட சமையல்ல தாய் பாசம் அப்படியே இருந்துச்சு. சீச்சுவோட சமையல்ல காரசாரம் அதிகமாவே இருந்துச்சு. சோட்டுவோட சமையல்ல இனிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால இந்த போட்டியில யாராவது ஒருத்தங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு முடிவு சொல்றது கஷ்டம். அதனாலதான் நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இந்த போட்டியில யாரும் தோக்கல. கலந்துகிட்டவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க 3 பேருமே நல்லா சமைச்சிருக்கிறதுனால நீங்க 3 பேருமே வின்னர்ஸ் தான். அதை கேட்டதுமே எல்லாருமே சந்தோஷமா கைத்தட்டி அந்த சந்தோஷத்தை கொண்டாடினாங்க. பசங்களும் ஆகாயத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வயலோரமா உட்காந்துக்கிட்டு ஒருத்தங்க சமைச்சதை இன்னொருத்தங்க சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சோட்டு அத்தை, உங்க அதிரசம் ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா செஞ்ச களியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதிரசம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கு. சிச்சு அத்தை, நீங்க செஞ்ச குழம்பு காரமா இருக்கு, ஆனா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு.
டொனி அத்தை, நீங்க செஞ்ச சோள ரொட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி எல்லாருமே ஒன்னா உட்காந்துக்கிட்டு வயல்கரையில சாப்பிடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னைக்கு சாப்பாடு மட்டும் சுவையா இருக்கல, எல்லாருமே அந்த சாப்பாடு செஞ்சவங்களுடைய கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு அவங்க ஒருத்தங்க மேல இன்னொருத்தங்க வச்சிருக்கிற மரியாதை, பாசம் எல்லாமே 2 மடங்கா ஆச்சு. இதே மாதிரி அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருமே நினைச்சாங்க. சிச்சு காக்கா பார்க்க கருப்பா இருக்கிறதுனாலயே எல்லாருமே அவளை மட்டமா தான் நடத்துவாங்க. அவளுடைய மனசு தங்கமா இருந்தாலும் வெளியில தெரியற அந்த நிறத்துக்கு தான் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா சிச்சு அதை பெருசா எடுத்துக்க மாட்டா. அந்த ஊர்ல இருக்கிற கோவில் வாசல்ல சின்னதா ஒரு கடையை போட்டு அதுல பூ, தேங்காய் எல்லாத்தையுமே வித்துக்கிட்டு அவளுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா. அந்த ஊர்ல தான் லூசி புறா, சோட்டுக்கிளி 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பெரிய பணக்காரங்க. அவங்க கிட்ட இருக்கிற பணம் அழக பார்த்து 2 பேருக்குமே கர்வம் அதிகமா இருந்துச்சு. அவங்க எப்பவுமே அவங்க கிட்ட பணம் இருக்குன்னு 4 பேருக்கு தெரியப்படுத்துவாங்க. ஆனா அதே ஊர்ல இருக்கிற டுனி வேற மாதிரி இருந்தா. அவகிட்ட பெருசா சொத்து பத்து பணம் இல்லைனாலும் பெரிய மனசு இருந்துச்சு டுனி கிட்ட. எல்லார்கிட்டயும் எப்பவுமே அவ ஒரே மாதிரி தான் பழகுவா. ஒரு நாள் காலையில சிச்சு காக்கா கடையை திறந்து வச்சு தேங்காய் எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சு பூவை எல்லாத்தையும் எடுத்து மாலை கட்டிக்கிட்டு இருந்தா. அப்பதான் டுனி குருவி அவளுடைய பொண்ணு புச்சியை கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு வந்தா. டுனி சிச்சு கிட்ட, என்ன சிச்சு, இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடக்குது? பூ பாக்குறதுக்கு நல்லா அழகா மனமா இருக்கே அப்படின்னு டுனி சொன்னதை கேட்டு, உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க காலையிலே வந்து பேசினா போதும், என் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு காலையில தான் தோட்டத்துல போய் பறிச்சுக்கிட்டு வந்தேன். பூ ரொம்ப நல்லா இருக்கு டுனி, உனக்கு என்ன பூ வேணும்? எனக்கு கொஞ்சம் மல்லிப்பூ கொடு. அப்படியே அம்மனுக்கு ஒரு ரோஜா மாலை வேணும், அது கொடு. புஜ்ஜி, நீ உள்ள போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இரு, நான் வரேன். அப்போ புஜ்ஜி உள்ள போனா. சிச்சு, டுனி 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய கார் அங்க வந்து அவங்க கடைக்கு முன்னாடி நின்னுச்சு. அந்த காருக்குள்ள இருந்து சோட்டு, லூசி 2 பேருமே வந்து இறங்குனாங்க. டுனி அவங்கள பார்த்து, ஓ இவங்க வந்துட்டாங்களா, சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து பேசுறேன் அப்படின்னு டுனி உள்ள போயிட்டா. சோட்டு, லூசி 2 பேருமே காரை விட்டு இறங்கி ஏதோ பிடிக்காத ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி கோயில போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில சோட்டு லூசி பக்கத்துல நடந்து வந்தா. என்ன லூசி, சோட்டு கோயிலுக்குள்ள வராம இங்கே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? கோயிலுக்குள்ள போகதான் வந்தோம் டோனி. ஆனா அம்மனுக்கு மாலை செலுத்தலான்னு இருந்தோம், அதான் பூ எங்க கிடைக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அட அதுக்கு என்ன, அதோ சிச்சுதான் பூ வித்துக்கிட்டு இருக்காளே, அவகிட்ட நிறைய நல்ல நல்ல பூவெல்லாம் இருக்கு, போய் வாங்கிக்கோங்க அப்படி டொனி சொன்னது கேட்டு சோட்டு சிரிச்சுக்கிட்டே, என்ன துணி பேசிக்கிட்டு இருக்கே நீ? நாங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா பணக்காரங்களா இருக்கோம், ஆனா அதுவே அந்த சிச்சுவை பாரு, கருப்பா நல்லா கறி துணி மாதிரி இருக்கா. அவகிட்ட போய் சாமிக்கு நாங்க பூ வாங்கணுமா? அவகிட்ட பூ வாங்கிட்டு போனா எங்க கௌரவம் என்ன ஆகுறது? ஆமா டோனி, அவளை பார்த்தாலே ஏதோ அபசகுனமா இருக்கு. ஆனா நீ ரொம்ப நல்லவ, நீ எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்துவ, அது எங்களால முடியாது. இவகிட்ட எல்லாம் நாங்க போய் பூ வாங்கினா. அவனுடைய வார்த்தைங்க சிச்சு காக்காவோட மனசை ரொம்பவும் காயப்படுத்துச்சு. கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. ஆனா அவ அந்த கஷ்டப்படுறா அப்படிங்கறத தெரியப்படுத்தாம இருக்கிறதுக்கு தன்னை தானே சமாளிச்சுக்கிட்டா. சே, நீங்க எப்பவுமே மாற மாட்டீங்களா? அவனுடைய உருவத்தை பார்த்து கிண்டல் பண்றீங்க. அவ விக்கிற பூல எந்த குறையும் இல்ல, உங்க மனசுலதான் குறை இருக்கு. லூசி புறா டொனி சொன்னதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம, சரி சரி உபதேசம் பண்ணாத, நீ போய் எங்களுக்காக கொஞ்சம் பூ எடுத்துட்டு வந்து கொடுக்கறியா ப்ளீஸ்? துணிக்குருவி இவங்க கிட்ட பேசுறதே தப்புன்னு நினைச்சுக்கிட்டு பெருமூச்சு விட்டு சிச்சு காக்கா கிட்ட போச்சு. சிச்சு, கவலைப்படாத, அவங்க சொன்னதை பெருசா எடுத்துக்காத, எனக்கு இன்னும் கொஞ்சம் பூ கொடு. சிச்சு காக்கா அவளுடைய கண்ணீரை தொடச்சுக்கிட்டு பூவை எடுத்து கட்டி கொடுத்தா. அந்த பூவை எடுத்துட்டு போய் டொனி சோட்டு லூசி கிட்ட கொடுத்துட்டு வந்தா. அவங்க அந்த பூவை எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போனாங்க. சிச்சு காக்காவால துக்கத்தை தாங்க முடியல, அவ அழ ஆரம்பிச்சா. துணி அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தா. சிச்சு அழாத, உன் நல்ல குணத்துக்கு முன்னாடி அவங்க திமிரு ஒரு நாள் மண்டி எடுத்தான் போகுது. நீ அழுறதே என்னால பார்க்க முடியல, உனக்கு துணையா நான் இருக்கேன்ல. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. துணிக்குருவி கொடுத்த தைரியத்துல சிச்சு காக்காவோட வியாபாரமும் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. அவளுடைய நல்ல குணம், நேர்மைய பார்த்து நிறைய பேர்
சிச்சு கிட்டே போய் பூக்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இது லூசி சோட்டு 2 பேருக்கும் சுத்தமா பிடிக்கவே இல்ல. பாத்தியா லூசி, அந்த கருப்பு காக்காவோட வியாபாரம் நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டு இருக்கு. நம்மள மாதிரி அழகான பணக்காரங்க இருக்கிற இந்த ஊர்ல அவளோட வியாபாரம் நல்லபடியா நடக்கிறது எனக்கு பிடிக்கல. ஆமா சோட்டு, அவளுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கு போல. என்ன பண்றது, நம்ம ஊர் தலைவர் மகிக்கழுகு நம்ம பேச்சு தானே கேட்கும். பேசாம அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே ஊரோட தலைவியான மகிக்கழுக பார்க்க போனாங்க. மகிக்கழுகு ரொம்ப கொடூரமான கழுகு. பணக்காரங்க பேச்சுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். இங்க பாருங்க மகி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். அந்த கோவில் வாசல்ல பூ விற்கிறால சிச்சுவால நம்ம ஊருக்கு கெடுதல் நடக்க போகுது. அவளே ஒரு அபசகுணம். அவ கோவில் வாசல்ல இப்படி பூ விற்கலாமா? மகிக்கழுகு அவங்க சொன்னதை கேட்டு, ஓ அப்படியா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வர வர வியாபாரம் நல்லா நடக்குது இல்ல. சரி, நம்ம ஊரோட நல்லதுக்காக அவளை இந்த ஊரை விட்டே அனுப்பிடுறேன். அடுத்த நாள் காலையில மகிக்கழுகு சிச்சுக்காகாவோட கடை பக்கத்துல வந்து உடனே அவளை ஊரை விட்டு போக சொல்லி சொல்லுச்சு. சிச்சுக்காக்கா எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் துணிக்குருவி எவ்வளவுதான் பேசி பார்த்தாலும் யாருமே கேட்கல. கடைசியில வேற வழி இல்லாம கண்ணுல கண்ணீரோட சிச்சுக்காக்கா அந்த ஊரை விட்டே வெளியில போயிடுச்சு. அப்படி அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போன சிச்சுக்காக்கா இது வரைக்கும் அது சம்பாதிச்சு வச்ச பணத்தை வச்சு அந்த ஊரோட எல்லையில ஒரு சின்ன வயல் வாங்குச்சு. அந்த வயல்ல என்ன பயிரிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த பக்கமா குகுவாத்து வந்துச்சு. என்னம்மா, இந்த வயலை நீங்க வாங்கிருக்கீங்களா? ரொம்ப நல்லது. இந்த வயல்ல இருக்கிற மண்ணுக்கு சத்து அதிகம். ஆனா பல வருஷமா யாரும் இத பயன்படுத்தவே இல்ல. அப்படிங்களா? ஆனா என்ன பயிரிடுறது அப்படின்னு தான் எனக்கு தெரியல. நான் ஒரு யோசனை கொடுக்கவா? எங்க தாத்தா சொல்லுவாரு, அந்த காலத்துல இந்த வயல்ல பெரிய பெரிய தர்பூசணி எல்லாம் வருமாமா. நீங்களும் தர்பூசணிய வளர்த்து பாருங்க, உங்க அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும். குகுவாத்து கொடுத்த அந்த யோசனை பிடிச்சு போய் சிச்சு காக்கா அந்த வயல்ல தர்பூசணி பயிரிட்டுச்சு. பகலும் ராத்திரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சுது. நாட்களும் போச்சு. அப்ப அந்த வயல்ல நடந்தது ஒரு பெரிய அதிசயம். தர்பூசணி எல்லாமே சாதாரணமான சைஸ்ல இருக்கல. ஒரு பெரிய வீடு சைஸ்ல ஒவ்வொரு தர்பூசணியும் இருந்துச்சு. அத பார்த்து சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. கூடவே ஆச்சரியமும் பட்டுச்சு. அப்ப சிச்சு அதோட மனசுக்குள்ள, ஐயோ, இவ்வளோ பெரிய தர்பூசணியே யாரு வாங்குவாங்க, எப்படி விக்கிறது அப்படின்னு சிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அத பார்த்ததுமே சிச்சுவுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. இந்த பெரிய தர்பூசணிய வீடா மாத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சது சிச்சு காக்கா. அவ யோசிச்சபடியே ஒரு பெரிய தர்பூசணி பழத்தை வீடா மாத்தினா. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. அந்த தர்பூசணி பழம் வீடு பாக்குறதுக்கு ரொம்ப பெருசாவும் உள்ள போனா நல்லா குளுகுளுன்னு கூட இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற ஏழைங்களுக்கு கம்மி விலைக்கு சிச்சு காக்கா அந்த வீடு விற்க ஆரம்பிச்சா. அப்படி சில நாட்கள்லயே தர்பூசணி வீடு வித்து சிச்சு காக்கா ரொம்ப பெரிய பணக்காரியாவே மாறிட்டா. அவ அந்த ஊருக்கு தர்பூசணி உலகம் அப்படின்னு பேர் கூட வச்சா. இப்படியே நாட்களும் போச்சு. மழை காலமும் வந்துச்சு. சிச்சு காக்கா வாழ்ந்துகிட்டு இருந்த பழைய ஊர்ல மழையினால வெள்ளமும் வந்துச்சு. அதனால அந்த வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு அந்த ஊரே முழுகி போச்சு. எல்லாருடைய வீடும் தண்ணியில முழுகிடுச்சு. அங்க வாழ முடியாது அப்படிங்கறதுனால அந்த ஊரை சேர்ந்த பறவைங்க எல்லாரும் பக்கத்து ஊரான தர்பூசணி உலகத்துக்கு வந்தாங்க. அவங்கள சோட்டு, லூசி, மஹி எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க கர்வம் எல்லாமே போச்சு. ஏன்னா சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் போச்சே. அவங்க மழையில நனைஞ்சுக்கிட்டே ஒரு மரத்துக்கு கீழே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு பறவை வந்து அவங்களுக்கு சுட சுட சாப்பாடு கொடுத்துச்சு. யாருமா நீ? இந்த நேரத்துல எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க? அப்ப அந்த பறவை தூரத்துல இருக்கிற ஒரு தர்பூசணி வீட்டை காட்டுச்சு. அந்த வீட்டுக்குள்ள சிச்சு காக்கா இருந்துச்சு. அவங்கள பார்த்ததும் மஹி, லூசி, சோட்டுவோட முகம் வாடி போச்சு. வெக்கத்துல எல்லாரும் தலை குனிஞ்சே நின்னாங்க. அப்ப சிச்சு காக்கா அவங்க பக்கத்துல வந்துச்சு. அவனுடைய கண்ணுல கோவம் இல்ல, பரிதாபம் மட்டும்தான் இருந்துச்சு. அவன் நேரா துணி பக்கத்துல வந்தா. டோனி, உன்னை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் வந்து என் வீட்டுல தங்குங்க. அதுக்கப்புறமா சிச்சு திரும்பி லூசி, சோட்டு, மஹிய பார்த்தா. அவங்க எல்லாருமே சிச்சுவோட காலில் விழ போனாங்க. அப்போ மஹிக்கழுகு, சிச்சு, எங்களை மன்னிச்சிடு. எங்க கிட்ட பணம் இருக்குன்ற திமிரு எங்க கண்ணை மறைச்சிடுச்சு. அந்த திமிருக்காக தான் இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா சிச்சு, உன் உருவத்தை பார்த்து எங்களுக்கு பிடிக்கலன்னு உன்னை ஊரை விட்டு வெளியில அனுப்பிட்டோம். ஆனா உன்னோட மனசு எவ்வளவு தங்கம் அப்படிங்கறத இப்பதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்.
அவங்க கூட இருந்த பசங்க எல்லாரும் பசி தாங்க முடியாம அப்படியே குளிர் தாங்க முடியாம நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்சி சிச்சு காக்காவோட மனச கரைச்சிடுச்சு. சிச்சு காக்கா அமைதியா, நடந்ததை பத்தி எல்லாம் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க? நடந்தது எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ முடியாது. அந்த இயற்கை நீங்க பண்ண தப்புக்கு இன்னைக்கு உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கு. மறுபடியும் நான் தண்டிக்க முடியுமா அப்படின்னு அவங்க எல்லாரையுமே தர்பூசணி வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போச்சு. அவங்க எல்லாரும் அந்த வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. கொஞ்ச நாள்ல வெள்ள நீர் எல்லாமே போயிடுச்சு. லூசி, சோட்டு, மஹி அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து சிச்சு காக்கா கிட்ட கொடுத்தாங்க. சிச்சு, உன் வீட்டுல இடம் கொடுத்ததுக்காக இந்த பணம் கொடுக்கல, நாங்க செஞ்ச தப்புக்காக தான் இதை கொடுக்கறோம். உன்ன மாதிரி ஒரு தோழி கிடைக்க நாங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி அவங்க எல்லாரும் சொன்னது கேட்டு சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு.